எல்லாரும் சொல்றாங்க இதுல வந்து இந்த இந்த குறிப்பிட்ட இந்த விவகாரம் தான் இவ்வளவு பெரிய போராட்டத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தானா இல்ல வேற சில பிரச்சனையும் இருக்கா? அதாவது பொதுவாக இப்போ நீங்கள் கேட்டீங்க பார்த்தீங்களா, இந்த ஏன் இந்த ஒரு சட்டத்துக்கு இவ்வளோ பெரிய எதிர்ப்புன்னு சொல்லி, பொதுவாக அந்த 2 வருஷம் போட்டதே தப்பு. இது என்ன பெரிய பிரச்சனை, ஓட்டுநர் மத்தியில் இது என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், வெளி மாநிலங்களில் ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உடனடியாக என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் உடனடியாக அந்த டிரைவரை போய் தாக்குறது, ஓகே, அவரை அடிக்கிறது, இல்லை உயிரிழப்புகள் கூட ஏற்படும். அப்போ பொதுவாக இது வந்து ஒரு தெரியாமல் நடந்த ஒரு விபத்துன்றத புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு பொதுமக்களுக்கு இன்னும் வந்து அதற்குடைய விவரங்கள் தெரியல. சரி, இப்போ அரசாங்கம் என்ன சொல்லுது சட்டத்தில், இப்போ நீ வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டுனா அது வந்து கொலை வழக்கா பதிவு பண்ணுன்றதுல மென்ஷன் பண்ணியிருக்கான். அதாவது கொலைன்றதை மென்ஷன் பண்ண மர்டரா பண்ணும். ஆமா, அப்போ இவர்கள் நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே மோட்டார் தொழிலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் இல்லை அதை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிகளையும் அச்சுறுத்த வகையில் தினமும் அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் சட்டம் போடலனாதான் அதிசயம். நீங்க கேட்டீங்க என்னங்க இது எங்கேயுமே வந்து ஒரு போராட்டம் இல்லை ஒன்றும் இல்லைன்னு. இவர்கள் சட்டம் போடலனாதான் அதிசயம். என்னடா இது அரசாங்கம் ஒரு புது சட்டத்தை போடல, இல்லை டீசல் விலை ஏற்றலை, என்னடா இது ஈஸியாக போகுதுன்னு நினச்சாதான் அதிசயமே தவிர, தினமும் ஏதாவது ஒரு இதில் என்ன குழப்பம் பண்ணலாம், இதில் என்ன சட்டத்தை போடலாம், இதில் எந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படி இவனை காலி பண்ணலாம், இவர்களோட மத்திய அரசும் சரி மாநில அரசும் இவர்கள் எண்ணமே அதுதான். ஏன் இன்னைக்கு நாடு முழுவதும் இதுக்கான ஒரு போராட்டம் உருவாகிருக்கு? ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. தெரியாமல் நடக்கக்கூடிய ஒரு தவறை நீ கொலை வழக்காக பயன்படுத்தினா எப்படி இந்த தொழில் வந்து எப்படி விரிவடையும்?